தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்தோட பையனான சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியாகி இருக்கிற படைத்தலைவன் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இயக்குனர் யு அன்பு இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படைத்தலைவன் திரைப்படத்தோட ஒரு கதைக்களம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலு அப்படின்னு ஒரு ஹீரோ இருக்காரு. அவர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலியோட வச்சுட்டு வராரு. அவர் ஃபேமிலி என்ன யார் யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி, அப்புறம் வந்து மணியன் அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ப்பு யானை. இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அந்த ஊரில். ஸோ அவங்க கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கஷ்டப்படுறதுனால ஒரு கடன் கைமீறி போகும்போது அந்த கடன் பிரச்சனைகளால் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த யானையை வச்சு நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம். அந்த கல்யாணத்துக்கு கூட்டு போகிறது, இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது கூட்டு போகிறது, இல்லைனா படங்களில் ஷூட்டிங்க்கு விடுறது, அந்த மாதிரி இதை இத்தனை நாளாக ஒரு உடன்பிறப்பாக வளர்த்து வந்த ஒரு யானையை அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஒரு கடினமான முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவுகளால் அந்த யானைக்கு வர பிரச்சனைகளை அவர் ஹீரோ வேலு எப்படி அந்த யானையை காப்பாற்றுறாரு அந்த பிரச்சனைகள்லேருந்து அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஸ்பாய்லர் இல்லாத ஒரு கதைக்களம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படைத்தலைவன் படத்துக்கு ஒரு பரவலான எதிர்பார்ப்பு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சண்முக பாண்டியனோட அந்த ஒரு மாறுபட்ட தோற்றம். மற்ற படங்களில் அவரை நம்ம பார்த்ததை விட இந்த படத்தில் ஒரு நல்லா பாடிலாம் ஏற்றி ஒரு மாதிரி முடியல நிறைய வச்சு ரகடனால போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருந்துச்சு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர். இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நல்லா காடு, மலை, யானை கூட்டம். அந்த யானை கூட்டத்துக்கு நடுவில் சண்முக பாண்டியன் பறந்து வருவார். அந்த நிறையா முடியோட காற்றுல பறக்கிற அளவுக்கு ஒரு மாசான நிறையா ஷார்ட்ஸ்லாம் வந்து அந்த ட்ரெயிலரில் இடம்பெற்றுருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாறுபட்ட கதையில் ஒரு சண்முக பாண்டியனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எல்லார்ட்டையுமே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற பேச்சு இருந்தது. அதுக்கப்புறம் மேலே ரிலீஸ் ஆக போகுதுன்னு இருந்தது. ஸோ வரிசையாக தள்ளி போய் இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த காத்திருப்புக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படம் அந்த காத்திருப்பு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்றத நம்ம இதில் கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம யாரை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம சண்முக பாண்டியனை பற்றி தான் பேசணும். மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அவருக்கு அந்த ஹீரோ கலை அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். அவர் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த காட்சிகளாகவே இருக்கட்டும், அவர் இந்த படத்தில் ஒரு ரக்கடான ஹீரோவாக ரொம்பவே மிரட்டலாக ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது மற்ற படங்களோட இந்த படத்தில் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கேற்ற கதாபாத்திரமாகவே மாறுறதுக்கு அவர் மெனக்கெட்டு இருக்கிறது ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் நடிப்பு அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, கதை அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தில் நடிப்பவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் மற்ற பெரிய டேரக்டர்களோட ஒரு ஒர்க் பண்ணி பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நடிகர் சண்முக பாண்டியன் வந்து அவரோட வேலையை ரொம்ப கச்சிதமாகவே பண்ணி முடிச்சிருந்தாலுமே கூட அவரும் ரொம்ப மெனக்கெட்டு நடிக்க வேண்டிய காட்சிகள் இல்லைன்னாலுமே கூட அவரோட அந்த இயல்பான நடிப்பை கூட திரையில அழகாக காட்டுறதுக்கு இயக்குனர் நிறைய இடங்களில் தவறு விட்டாரோ அப்படின்னு தோணுது. இந்த படம் வந்து எங்கே அதிகமாக சறுக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரைட்டிங்கில் தான் வந்து மேஜராக. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷனில் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பெரிய மைனஸாக அது ரெண்டையும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் முக்கியமாக எதை சுற்றி நகருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குடும்பம், யானை, அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு பாச பிணைப்பு, அந்த போராட்டத்தில் தான் கதையோட மையமே இருக்குது. ஆனாலுமே அந்த பாச பிணைப்பை காட்டுறதுக்கான காட்சிகள் வந்து இந்த படத்தில் ரொம்ப கம்மியாகவே இருக்கிறது படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். யானைக்கும் அந்த குடும்பத்துக்கும் மட்டும் இல்லாமல் யானைக்கும் ஹீரோக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது, யானைக்கும் அப்பாவுக்கும் இருக்குது, அங்கே ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அந்த பாண்டிங்ஸை வந்து வசனங்களை தாண்டி காட்சியாக காமிக்கிறதுல கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தோட கதை வந்து ஓகேவான பாஸ் மார்க் வாங்கக்கூடிய அளவிலான கதையாக இருந்தாலுமே கூட திரைக்கதையாக ஒர்க் ஆகாது இந்த படத்துக்கு பெரிய மைனஸாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக படத்தோட முதல் பாதியில் வர்ற எல்லா காட்சிகளுமே வந்து அந்த ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நிறுத்தி அவங்க பேச வைக்கிறது, அந்த எல்லா கான்வர்சேஷன்ஸுமே வந்து செயற்கைத்தன்மையோடு இருக்கிறது இன்னொரு பெரிய மைனஸாகவே பார்க்கப்படுது. இந்த படத்தில் முக்கால்வாசி கேரக்டர்ஸ் வந்து ஒரு புதுமுக நடிகர்களாக இருக்கிறதுனால அவங்க ஒரு கைத்தேர்ந்த நடிப்பை கொடுக்க முடியாத நிலை படம் ஃபுல்லாகவே தொடர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. செகண்ட் ஹாஃபில் நிறையா நம்ம பார்த்த கதாபாத்திரங்கள், கைத்தேர்ந்த கதாபாத்திரங்கள் வந்து காப்பாற்றினாலுமே கூட அந்த கதாபாத்திரங்களுக்கு நடுவில் இந்த புதுமுக கதாபாத்திரங்களில் முக்கால்வாசி பேர் வந்து செயற்கைத்தன்மையோடு இருக்கிறது பார்வையாளர்கள் வந்து படத்தோட ஒன்றுறதில் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாமா கேரக்டர் வருவார், அந்த கடன் கொடுக்குற மாமா வருவார், அவர் ஹீரோட அப்பா. இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வந்து ஒரு செயற்கைத்தன்மையற்ற நடிப்பை கொடுக்க தவறுறது வந்து படத்தோட போக்கை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே நடக்கிற விஷயங்களை நம்ம நம்பணும், அது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகணும். அதுக்கு அந்த கான்வர்சேஷன் தான் ஹெல்ப் பண்ண போகுது. டைலாக்ஸும் முக்கியமான ரோலாக இருந்தாலுமே கூட அதுவே பெரிய ப்ளே பண்ணலன்றப்போ நடிப்புலையும் ஒரு பெரிய பங்கு இல்லாதது அந்த காட்சிகளை நம்மளால உணர முடியாத நிலைக்கு தள்ளியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்தில் வர்ற எந்த வசனமுமே வந்து கதாபாத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை கதையோட போக்கை உணர்றதுக்கோ
இல்லை கதையில் நடக்கிற அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை உணர்றதுக்கோ எந்த ஒரு அழுத்தமான ஒரு பாதிப்பையும் நம்மள்ட்ட ஏற்படுத்தாதது ஒரு பெரிய மைனஸாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோவை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரில. அவர் நடிப்பு, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே கூட அவரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா, அவருக்கு எதுவும் சின்னதாக ஒரு ஷேடான ஒரு கேரக்டரா, அவர் என்ன வேலை பார்க்குறாரு, ஏன்னா கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்தில். ஸோ அவரோட பங்கு வந்து எக்கனாமிக்கலாக என்னவா இருக்குது, அவரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எதுக்கு பயப்படுவார், எது வீக்னஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அவரை அங்கங்கே நல்லவராக காட்டுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பிளெயினான போக்கு வந்து சீக்கிரமே படத்தில் ஆடியன்ஸுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தும் வகையில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், மியூசிக் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங்கை போலவே சினிமோட்டோகிராஃபிலையும் எடிட்டிங்லேயும் நிறைய ஃப்ளாஸ் இருக்கிறத வந்து வெளிப்படையாகவே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சினிமோட்டோகிராஃபி பார்த்தோம் அப்படின்னா நிறையா காட்சிகள் நல்லா இருந்தாலுமே, யுனிக்காக இல்லைனாலுமே கூட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையில் இருந்தாலுமே சில இடங்களில் குவாலிட்டி மாறி வித்தியாசமான வகையில் இருக்கிறது ஒரு தொந்தரவாக மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து கிளியராக காமிச்சிட்டு இருப்பாங்க, அடுத்த சஜஷன் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி லோ குவாலிட்டியில் ஃபோனில் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன என்ன எரர்ஸ்ன்னு தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு தொந்தரவாக இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எடிட்டிங் பார்த்தோம்னா அதுலேயுமே கூட இந்த மாதிரி கவனிக்கக்கூடிய பிழைகள் இருக்கிறது ஒரு, அதுவும் ஒரு படத்தோட போக்கோட நம்ம இணையாமல் ஒரு தொந்தரவாக மாறி இருக்கிறது இன்னொரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அவரோட பாடல்கள், இசை எல்லாமே வந்து படத்தோட ஒன்றி போயிருது. எந்த வகையிலையும் இல்லாமல் படத்துக்கு ஒரு நல்ல வகையில் ஒரு உதவியாக அமைஞ்சாலுமே கூட மனசில் நிற்கிற மாதிரியான பாடல்கள் வந்து இதில் இல்லாதது இன்னொரு ஏமாற்றம் அப்படின்னா சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், இதில் கேப்டன் விஜயகாந்த் வர்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து சிஜின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவில் இருக்காது. ஆனாலுமே அந்த அவர் வர்ற சீன் வந்து ஒரு ஒரு வகையால் ஒரு 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 சில்ஸான சீன் அப்படின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும், ஒரு ஃபீல் குட்டான அந்த ஒரு மொமெண்ட்டாக அந்த அந்த சீனை அழகாக எழுதியிருந்தாங்க. என்னதான் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலுமே கூட, சிஜின்னு நல்லா தெரிஞ்சாலுமே கூட அந்த சீனில் ஒரு விஜயகாந்தை பார்க்கும்போது விஜயகாந்தும் சண்முக பாண்டியனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குற வகையிலேயே அந்த சீனை மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கதைக்கும் திரைக்கதைக்கும் ஹீரோவை தாண்டி மற்ற கதாபாத்திரங்கள் தேர்வுலையும் அதிக கவனம் செலுத்தியிருந்தா, அதாவது கேஸ்டிங்கில் அதிக கவனம் செலுத்தியிருந்தா, ப்ளஸ் மேக்கிங்லேயும் கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த படம் வந்து எப்படி சண்முக பாண்டியனுக்கு இது ஒரு அடுத்த ஸ்டெப்பாக அமைஞ்சிருக்கும், அதே மாதிரி டேரக்டருக்கும் மற்ற டீமுக்குமே கூட இது ஒரு அடுத்த ஸ்டெப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஹீரோ சண்முக பாண்டியனுக்கு அடுத்த லைனப்ஸ் நிறையா வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.